ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். நாம் இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம். அதாவது முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. இதில் எரேபோவாம் அவரை சந்திப்பதற்காக இறைவாக்கினர் இறையடியார் வருகின்றார். யாவே இறைவன் சொல்லுவதை அங்கு இறைவாக்கு உரைக்கின்றார். அப்படி இருந்தும் இறைவாக்கை கேட்காமல் கோபப்படுகின்ற எரேபோவாம் இறுதியில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதில் முடிவடைகிறது 10வது வசனத்தோட. அடுத்தது 11வது வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறது தந்தையே? 13ஆம் அதிகாரம் 11 முதல் 32 இந்த அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதி என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் பகுதி ஒட்டுமொத்த அந்த பெரும் பகுதியில், அதாவது பிளவுபட்ட நாடு என்கிற தலைப்பில் 12 முதல் 22 அதிகாரங்களில் வருகின்ற 2ஆம் பிரிவு, அதாவது யூதா இஸ்ராயல் அரசர்கள் 12ஆம் அதிகாரம் 21 16ஆம் அதிகாரம் 34 வசனத்தில், அதை பொறுத்த மட்டில் இது 4வது பகுதி. எனவே இந்த 4வது பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் 2ஆம் பகுதியை பார்க்கிறோம். 11 32 வசனங்கள், ஏறக்குறைய 22 வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. இதில் முதல் வசனத்தை பார்ப்போம். அதனுடைய தலைப்பு பெத்தேலின் முதிய இறைவாக்கினர். இந்த பகுதியுடைய தலைப்பு பெத்தேலின் முதிய இறைவாக்கினர். அவரை பற்றிய குறிப்பு என்ன? 11ஆம் வசனம். வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார். அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து இறையடியார் அன்று பெத்தேலில் செய்ததை அனைத்தையும் அரசருக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள். ஆக இந்த முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்த அந்த செய்தியை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. நாம் முதல் பகுதியிலே சொன்னோம், இறைவாக்குக்கு பஞ்சம் வடநாட்டில் வந்திருக்கிறது. அதனால தான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இறைவாக்கினர்கள் அல்லது இறையடியார்கள் வருகிறார்கள். அப்படி இருந்த சூழலிலும் வட பகுதியிலும் இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இறைவாக்கினர் முதிர்ந்த வயது கொண்டவர், நடமாட்டம் இல்லாதவர், அதிகம் நடமாட்டம் இல்லாதவர். அதனால தான் யாவேக்காக பலி எரபபாம் ஒப்பு கொடுத்த போது பெத்தேலில் இவர் அந்த பலிபீடத்துக்கு போகவில்லை, ஆனால் வீட்டில் இருக்கிறார். பெத்தேல் என்கிற ஊரில் இருக்கிறார், ஆனால் கோவிலில் இல்லை. எரபபாம் எங்கே இருக்கிறான்? பெத்தேலில் உள்ள அந்த பலிபீடத்தில் பலி ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அங்கே இவருடைய புதல்வர்கள் தான் போகிறார்கள். அவர்கள் நடந்த நிகழ்வை எல்லாம் இவரிடத்தில் சொல்கிறார்கள். இந்த முதியவரிடத்தில், முதிய இறைவாக்கினரிடத்தில், இறையடியாரிடத்தில் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் நடந்தது. எரபோவாம் பலி ஒப்பு கொடுத்தான். உடனே தென்னாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு இறையடியார் வந்தார். வந்தவர் மிக கடுமையாக எரபோவாமை பற்றி பேசினார். இந்த பலிபீடம் இடிந்து விழப்போகிறது, அதான் உனக்கு சாட்சி என்று கூட சொன்னார். அந்த பலிபீடம் இருந்து விழுந்தது, சாம்பலும் கொட்டி போய்விட்டது, அரசனுடைய கையும் நீட்டிய கையோடு நின்று விட்டது. அதன் பிறகு அரசன் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை, அவரிடத்தில் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை.
அவன் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் அவனுடைய கை பழைய நிலைக்கு வருகின்ற அளவுக்கு அந்த கை குணமடைந்தது என்று விழாவாரியாக, அது மட்டுமல்ல, வீட்டுக்கு அழைத்தால் வர முடியாது, இது எனக்கு கட்டளை அல்ல, யாவே எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டார், எங்கும் தங்கக்கூடாது, எங்கேயும் உணவு உண்ணக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். வந்த பாதையில் கூட வரக்கூடாது, வேறு வழியில் தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்று புதல்வர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே இவனுடைய நிலைப்பாடு என்ன? இந்த முதிய இறைவாக்கினர் 12ஆம் வசனம். அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி, அவர் எவ்வழியாய் சென்றார் என்று வினவினார். அதற்கு அவர்கள், யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடியார் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள். சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள், இந்த வழியில் தான் போனார் என்று அவர் சென்ற வழியை சுட்டி காட்டுகிறார்கள் முதிர்ந்த இறையடியாருடைய புதல்வர்கள். 13ஆம் வசனம். அவர் தம் மைந்தர்களிடம், கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் கழுதைக்கு சேணம் பூட்டிக்கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறிக்கொண்டார். ஆக இப்பொழுது இந்த முதியவர், வழக்கமாக எங்கேயும் போகாதவர், இப்போ எப்படியும் அந்த யூதா நாட்டிலிருந்து வந்த இறையடியாரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரால் நடந்து செல்ல முடியாது. எனவே எதில் பயணம் செய்ய எத்தனிக்கிறார்? கழுதை, கோவேறு கழுதை. கோவேறு கழுதையில் உட்கார்வதற்கான அந்த சேணம் பூட்டப்படுகிறது. இவரும் கழுதையில் ஏறிக்கொண்டு இறையடியாரை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். 14. அந்த இறையடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கரிவாளி மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டு, யூதாவிலிருந்து வந்த இறையடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார். ஆக இதெல்லாம் படிப்படியாக நிகழ்கின்ற ஒன்று. இறையடியார் ஏற்கனவே புறப்பட்டு போய்விட்டார். அவர் எந்த வழியில் போகிறார் என்று அறிந்து அதே வழியில் அந்த இறையடியாரை பின்தொடர்கின்றார் இந்த முதிய இறையடியார். அவரை ஏறக்குறைய ஒரு இடத்துல சந்திக்கிறார். கருவாளி மரத்தடியில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை களைத்ததினால, ஏன்னா உணவு உண்ணவில்லை, யூதாவிலிருந்து வருகிறார், இங்கும் அவர் உண்ணக்கூடாது என்கிற கட்டளை, எனவே களைத்திருக்கலாம், மயக்க நிலையில் இருக்கலாம். அந்த நிலையில்தான் இந்த முதிய இறைவாக்கினர் யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கினரை சந்திக்கிறார். யூதாவிலிருந்து வந்த இறையடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். ஆக மயங்கி இருந்த அந்த இறைவாக்கினிடத்தில் யூதேயாவிலிருந்து வந்த இறையடியார் அல்லது இறைவாக்கினர் நீர்தாமோ என்று இந்த முதிய இறைவாக்கினர் கேட்டவுடனே அவர் நான் தான் என்று ஏற்றுக்கொண்டார். மீண்டும் அந்த முதியவர் அந்த யூதா நாட்டிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி 15ஆம் வசனத்தில், முதியவர் அவரை நோக்கி, என்னோடு என் வீட்டுக்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த அரசன் என்ன கேட்டானோ அதே வார்த்தைகளை இவனும் கேட்கிறார். அரசன் கேட்டான், என் வீட்டிற்கு வா உணவருந்தலாம். இவனும் கேட்கிறான், வீட்டிற்கு வா உணவருந்தலாம். அடுத்து, அதற்கு அவர், நான் திரும்பி உம்மோடு வர இயலாது, இந்த இடத்தில் உம்மோடு உணவு அருந்தவும் மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனெனில் அங்கே நீ உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கின்றார் என்றார். ஆக அரசனுக்கு சொன்ன அதே பதிலை இறைவாக்கினர் இவருக்கும் சொல்லுகிறார். உணவருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று யாவே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், போன பாதையில் போகக்கூடாது, நீ வேறு பாதையை எடுத்து, எப்படி இயேசுவனுடைய பிறப்பை சந்திக்க வந்த 3 அரசர்கள் அல்ல 3 ஞானிகள் வந்த வழியில் போகாமல் வேறு வழியை தேர்ந்தெடுத்து சென்றார்களோ, அதே போல் இவர்களும் வேறு வழியை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். 18வது வசனம். அதற்கு முதியவர், உம்மை போல் நானும் ஓர் இறைவாக்கினர்தான். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீர் அவனை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஒரு வானத்துதர் வழியாய் எனக்கு சொன்னார் என்றார்.
ஆனால் அவர் சொன்னது பொய். ஆக இப்பொழுது ஒரு முழுக்க ஒரு கிளைமாக்ஸ் வருகிறது. இதுவரை ஒரே நிலையில் போய்கொண்டிருந்த அந்த கதை பாணி, அரசன் என்ன சொன்னானோ அதே போல இந்த முதிர்ந்த இறைவாக்கினரும் யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினரை அணுகுகிறார். ஆனால் எதற்கும் சம்மதிக்காத அந்த இறைவாக்கினர், யூதா நாட்டு இறைவாக்கினர் இவரை சம்மதிக்க வைப்பதற்கு ஒரு புதிய முறையை முதியவர் கையாளுகிறார். அந்த புதிய முறை என்பது இவரை ஏமாற்றுவது. இறைவாக்கினர் என்கிறவர் உண்மையை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. பொய் பேசுவது என்பது இறைவாக்கினருடைய இலக்கணத்திலே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பெத்தேலின் இறைவாக்கினர் இப்பொழுது இவரை மிக கடுமையான ஒரு சூழலுக்கு உட்படுத்துகிறார். ஒரு பொய்யை சொல்லி இவரை தன்வயப்படுத்த முயற்சி எடுக்கிறார். என்ன பொய் அது? உம்மை போல் நானும் ஓர் இறைவாக்கினன்தான் என்கிற பொய்யை சொல்லுகிறார். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டிற்கு அழைத்து போ என்று ஆண்டவர் ஒரு வானத்தூர் வாயிலாக எனக்கு சொன்னார் என்று ஒரு பொய்யான செய்தியை சொல்லுகிறார். உண்மையைப் போல ஜோடித்து சொல்லுகிறார். என்னை யாவே தான் அனுப்பியிருக்கிறார். எதற்கு அனுப்பியிருக்கிறார்? உன்னை என் வீட்டிற்கு கூட்டு போய் உனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று யாவையே சொல்லியிருக்கிறார். அந்த யாவே யார் வழியாக எனக்கு சொல்லியிருக்கிறார்? ஒரு வானதூதர் வழியாக சொல்லியிருக்கிறார் என்று 18ஆம் வசனத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சுட்டி காட்டுகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் பவுல் சொல்லுவார், சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறான் என்று. சாத்தான் கூட ஒளியை சுமந்த தூதனாக அல்லது ஒளியை சார்ந்த தூதனாக. ஆனால் அவன் சாத்தான். ஆனால் அவன் நடிப்பதோ ஒளி போன்ற ஒரு தூதனை போல. தூதன் என்றால் வானதூதனை போன்று. சாத்தான் வானதூதனாக முடியுமா? முடியாது. ஆனால் அவன் அந்த ஒளியை, ஒரு வானதூதன் ஒளியை கையில் பிடித்திருக்கிறான், வழிகாட்டுகிறவன், துணை நிற்கிறவன், எல்லாருக்கும் நல்வழி காட்டுகிறவன் தான் வானதூதன். சாத்தான் நல்வழி காட்ட மாட்டான், தீய வழிக்கு தான் கூட்டிகிட்டு போவான். ஆனால் இவன் நடிப்பது எப்படி? நல்லவன் போல நடிக்கிறான். நான் உண்மையானவன் என்பது போல நடிக்கிறான். அதான் இங்கே நடக்கிறது. ஒரு இறைவாக்கினன் உண்மையை பேசுவதற்கு பதிலாக எதை பேசுகிறான்? பொய்யை பேசுகிறான். இந்த யூதாவின் இறைவாக்கினர் இதுக்கு வீழ்ந்தாரா என்பது ஒரு கேள்வி. அது பின்னால் தான் வரும். ஆனால் இவர் பொய்யிறையை சொல்லி அவரை ஏமாற்ற பார்க்கிறார். எந்த அளவுக்கு என்றால் இந்த பொய்யை சொல்லி இவரை ஏமாற்றி வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அது நடந்ததா? 19. ஆயினும் இறையடியார் அதை நம்பி அவரோடு திரும்பிச் சென்று அவரது வீட்டில் உணவருந்தி தண்ணீர் குடித்தார். ஆக இது செய்யக்கூடாதது. இந்த இறையடியார் என்னதான் ஏற்கனவே அரசன் இவனுக்கு தூண்டில் போட்டான், அந்த தூண்டிலில் விழவில்லை. மீண்டும் இந்த வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒரு தூண்டில் போட்டார், அந்த தூண்டிலில் முதலில் விழவில்லை. ஆனால் அது 2வது முறை போட்ட போது இவர் தூண்டில் விழுந்து விடுகிறார். ஏனென்றால் அவன் கூறியது, ஒரு வானதூதர் வழியாக இறைவனே எனக்கு உன்னை வீட்டிற்கு அழைத்து போய் உணவு கொடு என்று சொல்லியிருக்கிறார், தண்ணீர் கொடு என்று சொல்லியிருக்கிறார், எனவே நான் உன்னை அழைக்க வந்தேன் என்று பொய்யை சொல்லி அவனை ஏமாற்றுகிறார். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, பழைய பாடல், தாய் சொல்லை தட்டாதே என்கிற அந்த பாடலில் கண்ணதாசன் வரிகள், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. அருமையான பாடல், டிஎம்எஸ் பாடிய பாடல், கேவி மகாதேவன் இசையமைத்த பாடல்.
தாய் சொல்லை தட்டாதே, கண்ணதாசனுடைய வரிகள். இந்த வரிகள் இந்த முதிர்ந்த இறைவாக்கினருக்கு ரொம்ப பொருந்தும். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அந்த புத்தி என்ன பண்ணுது? நல்லதை சிந்திப்பதற்கு பதிலாக, நல்லதை பேசுவதற்கு பதிலாக, உண்மையை பேசுவதற்கு பதிலாக பொய்யையும் புரட்டையும் திருட்டையும் கலந்து இந்த பூமியையே கெடுத்து விட்டது அப்படிங்கிறார். இந்த மனித புத்தி பொய்யையும் புரட்டையும் திருட்டையும் கலந்து இந்த பூமியையே கெடுத்து விட்டது. ஆக நல்ல இறைவாக்கினர்கள் நல்லது செய்யணும், உண்மையை பேசணும். ஆனால் உண்மையை பேசுவதற்கு பதிலாக கடைசியில் எதை பேசுகிறார்கள்? பொய்யை பேசுகிறார்கள். இந்த பொய்யையே மெய்யுரையாக்குகிறான் இந்த இறைவாக்கினன். இறைவாக்கினன் என்கிறவன் உண்மையை பேச வேண்டும். ஆனால் இந்த இறைவாக்கினன் பொய்யை சொல்லி அதை மெய்யாக மாற்றி காட்டுகிறான். இதுதான் உண்மை என்று மாற்றி காட்டுகிறான். வள்ளுவர் கூட சொல்லுவார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஆனால் இந்த இறைவாக்கினன் யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினன் ஏமாந்து விட்டான். அவன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் ஒரு செய்தியை சொன்னாலும், யாருடைய வாயிலிருந்து ஒரு சொல் வந்தாலும் அந்த சொல் உண்மையான சொல்லா இல்லையா என்பதை ஆய்ந்து அறிந்து ஒருவர் கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் உன்கிட்ட ஒரு பொருளை சொன்னாலும் ஒரு செய்தியை சொன்னாலும் அது உண்மையிலே உண்மையான செய்தியா என்று ஆய்ந்து அறிந்து நீ கண்டுபிடிக்கணும். சொல்கிறதெல்லாம் கேட்டு போகக்கூடாது. அவன் சொல்லிட்டான் நம்ம நடப்போம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. அது உண்மையா பொய்யா என்று நீ ஆய்ந்து அறிய வேண்டும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யா விளக்கு, பொய்யா விளக்கு என்பது உண்மை. இந்த உலகத்தில் 1000 விளக்குகள் இருக்கலாம். 1000 விளக்குகள் ஒளியத்தான் கொடுக்குது, அது ஒளி கொடுக்காமல்ல. ஆனால் அந்த விளக்குகளையெல்லாம் விட பெரிய விளக்கு, உயர்ந்த விளக்கு என்ன விளக்கு? உண்மை. உண்மை. இந்த உண்மை என்கிற விளக்கு தான் உண்மையான விளக்கு. மற்ற விளக்கெல்லாம் பொய் விளக்குகள். அது அணைந்து போயிடும். காற்றில் அசைந்து அப்படியே அணைந்து போய்விடும். எண்ணெய் வற்றிவிட்டால் அணைந்து போய்விடும். நமக்கு கண்ணுக்கு வேண்டுமென்றால் அவையெல்லாம் விளக்குகளாக தெரியலாம். ஆனால் இவையெல்லாம் அணைந்து போகின்ற விளக்குகள், அது பொய் விளக்குகள் அல்லது மாயை விளக்குகள். அந்த விளக்குகள் நீண்ட நேரம் நீடித்து ஒளி தராது. கொஞ்ச நேரம்தான். கொஞ்ச நேரம் கண்ணுக்கு மின்மினி பூச்சி போல் அது அழகு பிம்பம் தரும். ஆனால் நீண்ட நெடிய நேரம் அதனால் எரிய முடியாது. அந்த உண்மை என்பது மட்டும்தான் நீண்ட காலம் எரியக்கூடிய விளக்கு. வள்ளுவன் அழகாக சொல்வான். ஆனால் இந்த இறைவாக்கினன் யூதா நாட்டிலிருந்து வந்தவன் 2 முறை சோதனைக்குட்பட்ட பிறகு அவனால் தப்பிக்க முடிந்தது. 3வது தூண்டில் போடுகின்ற போது அவனால் பொய்க்கு அவன் அடங்கி போகிறான். பொய்யை உண்மை என நம்பிவிடுகிறான். பொய்யை ஆய்ந்து அறியாமல் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறான். அதுவே அவனுக்கு துன்பம் தருகின்ற ஒரு நிலைக்கு தள்ளுகிறது. அதான் 20ஆம் வசனத்தில் அவர் வீட்டிலே உணவருந்தி தண்ணீர் குடித்தார். இப்போ 20வது வசனம், அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்த போது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. அதாவது பொய்யை நீண்ட நாள் நீ மறைத்து வைக்கவே முடியாது. அது எப்படியும் வெளியே வந்து தான் தீரும். எந்த அளவுக்கு நீங்கள் அடைச்சி வச்சாலும் அதை அடைச்சி வைக்கவே முடியாது.
ஒரு நாள் அது வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும். நாம் பேசுகிற பொய்யினுடைய காலம் குறுகிய காலம். எல்லாரையும் நீண்ட காலம் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. கொஞ்ச காலத்துக்கு தான் ஏமாற்ற முடியும். மீண்டும் அது வெளிச்சத்துக்கு வரும். இவன் செய்த எல்லா தவறுகளும் பொய்களும் வெளிச்சத்துக்கு வந்து தான் தீரும். அதை அடைக்கவே முடியாது. அதனால் இப்படி பொய் சொல்லி இவனை அழைத்து வந்த அந்த முதிய இறைவாக்கினர் இப்போ அவரை ஆண்டவரே தூண்டுகிறார். தூண்டி அவர் உண்மையை உடைக்கிறார். இப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது. என்ன சொல்லப்படுகிறது? 21ஆம் வசனம். அவர் யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரின் சொல்லை நீர் மீறினாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு இட்ட கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை. நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் உமக்கு கட்டளையிட்டிருக்க நீர் அவர் விளக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். அதாவது இப்போ தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது. இந்த உண்மை என்னவென்றால், நீ செய்த தவறுக்காக நீ தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்றால் ஏற்கனவே நிபந்தனைகள் தெளிவாக இருக்கிறது. தண்ணீரும் கொடுக்கக்கூடாது, உணவும் அருந்தக்கூடாது, போன வழியில் திரும்பி போகவும் கூடாது. இவன் எல்லாவற்றையும் 3வது முறை இவனை தூண்டில் போட்டு இழுத்த போது எல்லாத்தையும் மெய்மறந்து அவன் செய்து விட்டான். இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உண்மையும் கக்கிவிட்டு இவருக்கு என்ன எல்லாவற்றுக்கும் அதாவது இவரை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த முதியவர் முடிவு பண்ணிவிட்டார். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா நான் இங்கே இறைவாக்கினன் இருக்கிறேன், ஆனால் இறுதியிலே அவருடைய அந்த சூழ்ச்சியிலே விழுந்து விட்டான். விழுந்தவனை எழவிடாமலே செய்து விட்டான். இறுதியாக அவன் பாதி வழியிலே அவனுடைய உயிர் போகின்ற அளவுக்கு